இப்போது ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் மேக்ஸிமம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 50 ஆர் 40 இந்த ஏஜில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கான ஒரு வாழ்வியல் முறைகளை வந்து நம்ம சரியாக வந்து கடைப்பிடிக்க முடியறதில்ல. வாழ்வியல் முறைகள்னால் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் சாப்பிட்றது, தூங்குறது, நம்முடைய வேலை, இதெல்லாமே தான் வந்து நம்முடைய வாழ்வியல் முறைகளாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து இதில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு தொந்தரவாக வர்றது, அடுத்த ஒரு நோயாக உருவாகுது. அது வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய நோயாக நம்மளுக்கு வருது. சரிங்களா? ஸோ நான் என்னுடைய பதிவுகளில் வந்து எந்த நோய் எப்படியே மாறுது, அதுக்கான காரணம் என்ன, ஸோ இதை நம்ம எப்படி குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன தெளிவுகள் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நான் வந்து தொடு சிகிச்சை அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். வாரத்தில் 2 நாட்கள் வந்து தொடு சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கேன். சிகிச்சை தேவைப்படுறவங்க எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து நேரில் வரலாம். நன்றி.